ஹலோ பிரண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் தெரியுமா? அம்மு பாப்பா கிட்ட இருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்த விஜய்க்கு கடைசியில ஒரு பெரிய ஷாக் காத்திருந்தது. அந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு ரொம்ப டீடைலா பார்ப்போம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம காவேரி மிஸ் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ நம்ம அம்மு பாப்பா வந்து காவேரி மிஸ் கிட்ட இன்னைக்கு எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவீங்களா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறா. காவேரியும் உடனே சரி அப்படின்னு சொல்லி அன்பா ஊட்டி விடுறாங்க. அம்மு ஸ்பூன் கீழே விழுந்துடுச்சுன்னு எடுக்க போகும்போது காவேரி தடுத்து நானே கையால ஊட்டி விடுறேன்னு பாசமா ஊட்டி விடுறாங்க. அம்முக்கு காரமான உடனே காவேரி தண்ணி கொடுத்து ஒரு உண்மையான அம்மா பொண்ணு மாதிரி அவங்க பாசம் அந்த இடத்துல ரொம்ப உணர்ச்சிகரமா அழகாக தெரிஞ்சது. அதுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல யாழினி பாப்பா ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கா. அம்மு பாப்பா வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அப்போ யாழினி ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறா. காவேரி மிஸ் தான் என் அம்மான்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எங்க அப்பாவும் சித்தியும் எங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்கன்னு யாழினி அழுதுகிட்டே சொல்றா. இதை கேட்ட அம்மு நான் இப்பவே போய் சித்தி கிட்ட கேக்குறேன்னு சொல்லி கிளம்புறா. யாழினி அவளை தடுக்க பார்க்கும்போது தெரியாம கீழே விழுந்து யாழினி அழ ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து காவேரி மிஸ் வந்துடுறாங்க. யாழினியை என்ன ஆச்சுன்னு கேட்டு அம்முவை ரொம்ப திட்டறாங்க. ஆனா யாழினி அம்மு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவளை காப்பாத்திடுறா. அப்புறம் காவேரி மிஸ் 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய், நர்மதா, யமுனா அப்புறம் எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அம்மு பாப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சா எப்படி தாங்குவான்னு எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. விஜய் ரொம்ப பீல் பண்ணி சொல்றாரு காவேரி கிட்ட இதை பத்தி பேசும்போது குழந்தை உடம்பு ரொம்ப முக்கியம், இப்பவே உண்மையை சொன்னா அவளுக்கு பெரிய ஷாக் ஆகிடும்னு காவேரி சொன்னதை எல்லார் கிட்டையும் சொல்லி ரொம்ப பீல் பண்றாரு. நர்மதாவும் யமுனாவும் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னதான் உண்மை இருந்தாலும் அந்த பச்சை புள்ளைக்கு இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு எல்லாரும் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இந்த எமோஷனலான சீன் பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல்ல திரும்பவும் அம்மு பாப்பா யாழினி கிட்ட வந்து சாரி கேக்குறா. யாழினி கிட்ட பிராமிஸ் பண்ணி நான் இனிமே இந்த உண்மையை பத்தி யார் கிட்டையும் கேட்க மாட்டேன், சித்தி கிட்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் சமாதானம் ஆகிடுறாங்க. இதை தூரத்துல இருந்து பார்க்கிற நம்ம காவேரி மிஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரையும் கூட்டிட்டு கிளாஸ்க்கு போறாங்க. எபிசோட்டோட கடைசியில தான் ஒரு பெரிய மாஸ் ட்விஸ்ட். ஸ்கூல் முடிஞ்ச உடனே விஜய் வந்து அம்முவை கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்போ காவேரியை பார்த்து சிரிச்சிட்டு கிளம்புறாரு. கார்ல போகும்போது அம்மு ரொம்ப அமைதியா இருக்கா. விஜய் என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது அம்மு அசால்ட்டா ஒரு குண்டை தூக்கி போடுறா. அப்பா நீங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா என் கிளாஸ்ல எல்லாருக்கும் தெரியும் காவேரி மிஸ் தான் என் அம்மான்னு. இன்னைக்கு நான் இந்த உண்மையை என் கிளாஸ்ல இருக்கிற எல்லார் கிட்டையும் சொல்லிட்டேன்னு அம்மு சொல்றா. இதை கேட்ட விஜய்க்கு தலையே சுத்திடுச்சு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா இந்த விஷயம் பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுது. அம்மு வாயால உண்மை வெளிய வந்தது காவேரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? விஜய் இந்த உண்மையை எப்படி சமாளிக்க போறாரு? பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா குடும்பத்துல என்ன பூகம்பம் வெடிக்கும்? ராகினி இதை வச்சு என்ன பெரிய சதி செய்ய போறான்னு பார்க்கவே ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள்.